Hi friends, welcome to with you Shivaram channel. இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இது என்னோட அன்பான ரிக்வெஸ்ட். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் பச்சரிசி. இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் இல்லாட்டி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ வெண்டைக்காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். தேவையான சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தோசைக்கல்லையே வெண்டைக்காயை நல்லா வதக்க போகிறேன். நீங்கள் எந்த கடாயில் வேணால் யூஸ் பண்ணி இது வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் தோசை தவாவை சூடுபடுத்திட்டு ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் வந்து சேர்த்துக்கலாம். இந்த வெண்டைக்காயோட அளவு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ இருக்கும், 250 கிராம். இப்போ வந்து இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா இந்த இதுலேயே வதக்கிடணும், எண்ணெயிலே நல்லா வதக்கிடணும். வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்துடணும் இதுலேயே. ஸோ 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ நல்லா வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கி வெந்து வந்துடும். இப்போ பாதி அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு வெண்டைக்காய். ஸோ பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ அது ஒரு வாரமாக இருக்கட்டும். இப்போ தயிர் வந்து 10 ரூபா பாக்கெட் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுறலாம். நமக்கு மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டும் செய்யலாம். அதை விட நம்ம இந்த கையிலேயே இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு க்ரீமியான ஸ்ட்ரக்சருக்கு வரணும். இப்போ நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு, பச்சரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். காரத்துக்கு தகுந்த போல் பச்சை மிளகா நான் வந்து 2 சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் இன்னும் 2 கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது அடிப்பகுதியில் உள்ள அந்த ப்ரௌனாக இருக்கிறத வந்து எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்னதாக இஞ்சி துண்டு சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம அடித்து வச்ச தயிரோடு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த டைமில் நல்லா மிக்ஸி ஜாரையும் அலம்பிட்டு நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 5-6 வெந்தயம், 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இதை நல்லா சேர்த்துட்டு மிளகாயோட நிறம் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகி வரட்டும். கொஞ்சம் லைட்டாக நல்லா ஒரு கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துடலாம் எண்ணெயிலேயே. இப்போ ஒரு 10 அல்லது 15 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். இது கூடவே ஒரு சின்னதாக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நடுவில் கீறிட்டு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் இந்த பச்சை மிளகாயும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க தயிரையும் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க.
தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயும் இப்போ சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு நல்லா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக இந்த கார்னர்லலாம் லைட்டாக கொதி வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. இந்த ஓரங்கள்லாம் வந்து லைட்டாக கொதி வர மாதிரி வரும், பபிள்ஸாக நல்லா நுரக்கட்டி வரும். அந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதை நல்லா கையில் நசுக்கி விட்டுட்டோ அல்லது 1-2 கிள்ளி விட்டுட்டு சேர்த்துக்கலாம். அப்போ நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஓரங்களெல்லாம் லைட்டாக பபிள்ஸ் வருது. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா லைட்டாக கொதி வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. கொதி வந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது, திரிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான வெண்டைக்காய் மோர் குழம்பு வந்து ரெடி. நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா நுரக்கட்டும் போது நம்ம வந்து லைட்டாக ஓரங்களில் லைட்டாக கொதி வந்து மேலே வந்து நுரக்கட்டும் போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்கக்கூடாது, கொதித்தா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.